ரிஷபராசிக்காரங்களுக்கு திருப்பதி போகும்போது கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. ஏன்னா கையில அடிபட்டுரும், காலில் அடிபட்டுரும். வெளிநாடு சம்பந்தப்பட்டது, இம்போர்ட் சம்பந்தப்பட்டது, எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டுக்கு வேலைக்கே நான் போறேன் செய்யலாமான்னா தாராளமாக போகலாம். பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. தனம் சம்பந்தப்பட்டது, பணம் சம்பந்தப்பட்டது, பேங்கிங் செக்டர் அதெல்லாம் உங்களுக்கு படிக்கக்கூடிய யோகம்ங்கிறது இந்த ரிஷபராசிக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் வணக்கம். பொதுவா எல்லா ராசிலையுமே இந்த குரு அப்படிங்கிற ஒருத்தர் ஆட்டி படைக்கிறவரும் இருப்பாரு, நல்ல விஷயம் கொடுக்குறவர் ஒருத்தரா இருப்பாரு. இந்த குரு பயிற்சி வந்தாவே என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏங்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாசம் எல்லா ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம கிட்ட சொல்றதுக்கு ஏஎல்பி ஜோதிடர் உமா வெங்கட் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். இந்த மாதம் ரிஷபம் 2வது ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு? இந்த குரு பயிற்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி குருன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 3ஆம் இடத்துல பயிற்சியாகி வராரு. இத்தனை நாளா அவர் 2ஆம் இடத்துல இருந்தாரு ரிஷப ராசிக்கு. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்பாரானா கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. கடந்த 2 வருஷமாகவே நமக்கு கிடைக்காத பணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருந்திருக்கும். திடீர்னு பிஸ்னஸ் போகாம இருந்தது. லாஸ்ட் 1 இயர் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் மூலமான ஆதாயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா தற்போது இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வராரு. இவர் இங்க வரும்போது நம்ம ஏதாட்டி கான்ட்ராக்ட் போட்டோம், அக்ரிமெண்ட் போட்டோம், தங்கச்சிக்கு கடன் கொடுத்தேன், அண்ணனுக்கு கடன் வாங்கினேன்னு ஏதாட்டி பண்ணாங்கன்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய தன்மை இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு மட்டுமே அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவர் அஷ்டம ஸ்தானாதிபதியாக இருந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டத்துல ஸ்லோவா போறது நல்லா இருக்கும். பொதுவாகவே இந்த குரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது சில நிகழ்வுகளை தவிர்ப்பது சிறப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். தன்னால நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தேன், இப்ப எனக்கு குரு 3ஆம் இடத்துல வந்துட்டேன்னா நான் கொஞ்சம் ஸ்லோவாயிருவேன். நான் என்ன பண்ணுவேன், சாப்பிட்டு தூங்கலான்னு தோணும், கொஞ்சம் மெதுவா போகலான்னு இருக்கும். ஓடின்னு இருந்தவன் என்ன பண்ணுவோன்னா உட்கார ஆரம்பிப்பாங்க, படுக்க ஆரம்பிப்பாங்க, நல்லா தூங்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தன்மையை குரு கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார். அவர்கள் ஜாதகத்துல குரு எப்படி இருந்தாலும் சரி, இந்த ரிஷப ராசி குருங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. ஓகே மேம். ஸோ இந்த மாதம் நீங்க சொல்லுவீங்க கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ அது நீங்க என்ன பண்ணாலும் உங்களை தான்டா அடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ அப்போ கண்டிப்பா உங்களோட தொழில் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் குரு ரொம்ப பாசிட்டிவா கொடுக்குறாரா, இல்ல வேணாம் நீ பண்றதை அப்படியே கண்டினியூவா பண்ணிட்டு அப்படின்னு கொடுக்குறாரா? இப்ப நான் ஆல்ரெடி ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டேன், அதை நான் 2-3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த காலகட்டத்துல அதுக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பெருசா போட்டு நான் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது இங்க கூடாது, அதை பண்ணக்கூடாது. இல்லைங்க நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்றேன், அதை செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். வெளிநாடு சார்ந்த செயல்களை நான் செய்ய போறேன் இந்த காலகட்டத்துல, அதை ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டேன், அதற்குண்டான வேலைகள் தற்போது நடக்கும், அது நான் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்டது, இம்போர்ட் சம்பந்தப்பட்டது, எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டுக்கு வேலைக்கே நான் போறேன் செய்யலாமான்னா தாராளமாக போகலாம். பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு வருமானமா இருந்தாலும் சரி, லாபமாக இருந்தாலும் சரி, உள்ளூர்ல கிடையாது வெளியூர்ல, அது ஒரு குருட்டு முயற்சின்னு சொல்லலாம். அந்த மாதிரி யோகத்தை கொடுப்பாருன்னா கண்டிப்பாக குரு பகவான் அப்படிங்கிறது கொடுப்பாரு அப்படிங்கிறதே சொல்லலாம். பிசினஸ்ல தாண்டி கல்வி, என்னோட கல்வி அடுத்த கட்டம் போறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ரிஷபராசி குரு பயிற்சி கல்வி முறைக்கு எப்படி இருக்கு? இது டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட கல்விங்கிறது இவங்க படிக்கலாம். இப்ப இந்த கல்விங்கும் போது இன்னைக்கு எல்லாருக்குமே தேவையானது ஒன்று. இப்ப குரு இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி, அவர் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப இந்த படிப்பு சம்பந்தப்பட்டது எதிர்காலத்துல இன்னைக்கு இந்த குழந்தைகள் என்ன படிச்சாலுமே சரி எதிர்காலத்துல அவங்களுக்கு பயன்படுறதாக இருக்கும். இந்த 3ஆம் பாவகம்ங்கிறது டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட கல்வி, ஆராய்ச்சி கல்வின்னு சொல்லுவோம். அது சம்பந்தப்பட்டது படிக்கலாம். ஐடி செக்டர் போறாங்களா தாராளமாக போகலாம். கம்யூனிகேஷன் போறாங்களா போறான், இல்ல எனக்கு பொலிட்டிக்கல்ல இஷ்டம் நான் அதை செய்யலாமா தாராளமாக செய்யலாம், நல்லா இருக்கும். ஷார்ட் டைம் கோர்ஸ் வேண்டாம், எனக்கு லாங் டைம் ஷார்ட் கோர்ஸ் வேண்டாம், ஷார்ட் டைமா நான் ஏதாட்டி பண்ணிக்கிறேன் தாராளமா போகலாம். இல்லைங்க எனக்கு ஒரு டிப்ளமோ மட்டும் போதும், பணம் செலவழி தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது, தாராளமாக பண்ணலாம். கை கொடுக்குமானா உங்களுக்கு கை கொடுக்கும். தனம் சம்பந்தப்பட்டது, பணம் சம்பந்தப்பட்டது, பேங்கிங் செக்டர் அதெல்லாம் உங்களுக்கு படிக்கக்கூடிய யோகம்ங்கிறது இந்த ரிஷபராசிக்கு இருக்குது. உங்க குடும்பத்திலையும்
கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ், அது மாதிரி பேங்க் சம்மந்தப்பட்டது, டீச்சிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனல்ல இருப்பாங்க. அதுவே நீங்க செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தாராளமாக முன் செய்யலாம். அதற்குண்டான காலம் கோச்சார குரு பகவானும் உங்களுக்கு இதுல வழிகாட்டுறாரு அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகே மேம். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பொதுவா வந்து எல்லாரும் சொல்ற விஷயம் வந்து ரிஷப ராசி அப்படிங்கிறது வந்து பெருமாள் வழிபாடு வந்து அதிகமா பண்ற ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குரு பயிற்சி அப்பவும் அவங்க பெருமாளை தான் வழிபடணுமா? இல்ல வேற ஏதாவது கடவுளை வழிபடலாமா? இல்ல தாராளமாக திருப்பதி போயிட்டு வந்தாலே திருப்பம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ரிஷபராசியும் துலாம் ராசியும் திருப்பதி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. திருப்பதி போனோம். ஆனா முதல்ல யார கும்பிடணும்னா, அங்க வராகமூர்த்தி அப்படிங்கிறது ஒருத்தர் இருப்பாரு. அவரைத்தான் அங்க முதன்மையாக கும்பிடணும். எப்போதுமே திருப்பதி போனா கீழே உள்ள தாயார தரிசனம் பண்ணிவிட்டு வராகரை அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற வராகமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாளையே தரிசனம் பண்ணணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. திருப்பதிக்கு போக வேண்டாங்கிற ஒரு கருத்து இருக்குதே தவிர எதற்காக அப்படிங்கிறத அங்க தெரிஞ்சுக்கணும். எந்த கோவிலுக்கும் யாரும் செல்லலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு திருப்பதிக்கு உடல்நிலை சரியில்லாதவங்க போக வேண்டாம்னு சில காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அங்க கியூவு நிக்க முடியாது, இத்தனை மணி நேரம் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனே தவிர எல்லா கோவிலுக்கும் எல்லாமே போகலாம், தப்பொன்னும் கிடையாது. திருப்பதி செய்து போயிட்டு வந்தாலே மாற்றம் இருக்குமானா மாற்றம் இருக்கும். ஆனா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு திருப்பதி போகும்போது கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. ஏன்னா கையில அடிபட்டுரும், காலில் அடிபட்டுரும், கூட்டம் இல்லாத நாள் அப்படிங்கிறது போயிட்டு வரணும். காலை நேரம் தரிசனம்ங்கிறது இவங்களுக்கு சிறப்பு. நான் இவங்களுக்கு சொல்லணும் ஒரு டிப்ஸ் அப்படின்னா, திருப்பதி போனீங்கன்னா காலை நேர தரிசனம் அந்த 7 to 10 மணிக்குள்ள தரிசனம் பார்த்துக்கோங்க. மாலை நேர தரிசனத்தை மாத்திரம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. காரணம் இல்லாமல் இதை சொல்ல மாட்டோம். இந்த மாசத்துல இதை செஞ்சுக்கோங்க, இந்த வருஷத்துல இதை செய்வது சிறப்பு அப்படிங்கிற பதிவு மட்டுமே. ஸோ மேம் இதெல்லாம் வந்து காமனா வந்து எல்லாருமே வந்து பண்ற ஒரு விஷயம், சொல்ற ஒரு விஷயம். ஆனா சில பேர் வந்து இந்த இதுல குருப்பெயர்ச்சினால எனக்கு கடன் வருமா? இல்ல நான் கடன் வாங்கினதை வந்து நான் திருப்பி கொடுப்பேனா? அப்படின்னு பர்சனலா நிறைய விஷயங்கள் வந்து கேட்பாங்க. அப்படி ஏதாச்சும் இருக்கா? இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியும் குரு தான். பெரும் கடன்னு சொல்லலாம். இவங்க ஆல்ரெடி இவ்வளோ கடன் சேர்த்து வச்சிருப்பாங்க. உதாரணம் எப்படின்னா ஒரு சின்ன கடனா வாங்குவாங்க. 1,00,000 கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, மிதுன ராசியில குரு இருக்கும்போது அந்த 1,00,000 அடைக்கிறதுக்கு 3,00,000 கடன்ங்கிறது வாங்கியிருப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு பெரும் கடனாக இந்த ஒரு வருஷம்ங்கிறது பிரச்சனையை கொடுக்குமானா கொடுக்கும். எனக்கு 1,00,000 3,00,000 ரூபாய் ஒருத்தங்க தராங்க, நான் கடனை அடைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வருட காலம் முடிகிற வரைக்கும் மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குமானா இருக்கும். ஒரு குருட்டு முயற்சின்னு சொல்லுவோம். அந்த முயற்சி உங்களுக்குள்ள வருமானம் இருக்கும். எதையோ பண்றேன், எதையோ செய்யறேன்னு கடன் அப்படிங்கிறது அதிகமாகும். அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா முட்டு வலின்னு சொல்லுவாங்க, இடுப்பு வலின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி சிலருக்கு வந்து இந்த கணுக்கால் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் என்னன்னா, சிலர் வந்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, காலில் வந்து கருப்பு கயிறு அப்படிங்கிறது கட்டியிருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் காலில் தற்போது கருப்பு கயிறு கட்டிக்கலாமான்னா கண்டிப்பாக கட்டிக்கலாம். குருவுடைய பார்வை அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு இருக்குது. கடனை தீர்க்கக்கூடியது, நோயை தீர்க்கக்கூடியது, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். கோச்சார சனி பகவானும் உங்க ஜாதகத்துல 10ஆம் 11ஆம் இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. கணுக்காலில் கருப்பு கயிறு கட்டுவது அப்படிங்கிறது சிறப்பு. கட்டலாமானா தாராளமாக கட்டலாம். அது மிக சிறந்த பரிகாரம் அப்படிங்கறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே மேம். ஸோ இந்த ரிஷப ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து நிறைய பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் இருக்கு. நெகட்டிவும் வந்துட்டு இருக்கும். நாங்க கொஞ்சம் ஒரு டவுட்டாவே கேட்க நெகட்டிவ் இருக்கா? நெகட்டிவ்ல கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கறத சொன்னோம். அதே மாதிரி தம்பி கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் பேர்ல சிலர் வந்து பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அதுவுமே இவங்க பண்ணக்கூடாது, செய்யாமல் இருந்தால் சிறப்பு. அதுவும் இந்த 2வது குழந்தை பேர்ல என் பிசினஸை மாத்தி விடலாமா அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால என் 2வது குழந்தை பேர்ல பிசினஸ்ல நான் மாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மாற்றுவது கூடாது. நீங்களே அதை செய்வது சிறப்பு. இந்த ஒரு வருட காலம்ங்கிறது முடியட்டும், அதுக்கப்புறம் செய்யலாம் அப்படிங்கிற பதிவு மட்டுமே. ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் ரிஷபத்துக்கு நல்லதா இருக்கு நாங்க நம்புறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா. ஸோ ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து மிதுன ராசி குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.